திடீர்னு இந்த கேரளால லாட்டரி டிக்கெட் வாங்குறான். ஓவர் நைட்ல 25 கோடி, 30 கோடி டமால்னு வந்து லைஃபே எங்கேயோ போயிடுது. அது எப்படி சார்? அது என்ன மாரி கிரகம் அது? அது முதல்ல சொன்ன மாதிரி தான் சார். எல்லாருக்கும் இருக்கிற அந்த 9 கிரகம் தான், 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான். இது அவருக்கு மட்டும் வேலை. ஆமா, அவருக்கு விழுகுது அப்படின்னாக்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புண்ணியம். 5ஆம் பாவம் புண்ணியம் செஞ்சிருக்கணும் சார். சாதாரணம் இல்ல. ஆமா, ஒரே நாள்ல அப்படி ஒரு தமிழ்நாட்டிலே ஒருத்தர் கிடைக்குது அப்படின்னா 8.5 கோடி மக்கள் ஒருத்தர் கிடைக்குதுன்னா சாதாரண விஷயமா? ஒருத்தர் தான் கிடைக்குது. இது வந்து அன்னைக்கு அவருக்கு கிடைக்குது, அடுத்த வெள்ளிக்கிழமை வேலை கிடைக்க போகுது. அப்ப அந்த 8.5 கோடி மக்கள்ல ஒருத்தர் இருந்துட்டே இருக்கணும். அப்ப அவருக்கு ஜாதகம் வலுவா இருக்கணும். கரெக்டா இதுக்கு வந்து முன்னோர்கள் ஜோசியத்தை லீவ்ஸ் போயிட்டாங்க. 4ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 கிரகங்களும் வலுமா இருக்கணும். இதோட 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். 4, 5, 10, 11 இந்த 4 ஸ்தானங்களும் செவ்வாய்ன பூமிக்காரன். அன்னைக்கு வந்து லாட்ரி யோகம் சொல்லல, புதையல் யோகம் சொன்னாங்க. அப்ப செவ்வாய் வச்சு சொன்னாங்க. இப்ப அப்படி இல்ல. அந்த 4, 5, 10, 11ஓட புதன் வலுவா இருக்கணும் சார். புதன் தான் கம்யூனிகேஷன். இந்த புதன் வலுவா இருந்தா தான் அந்த லாட்ரி யோகம் உண்டு.